திரைப்பட நடிகர் அஜித் குமாரை பற்றி. உங்களுக்கே நல்லா தெரியும், அப்படியே ஒரு நடிகர் ஓவர் நைட்டில் அப்படியே வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறணும் அப்படின்னா ஏகப்பட்ட மேடு பள்ளங்கள், உயர்வு தாழ்வு, வீழ்ச்சி, சோதனை எல்லாத்தையும் தாண்டி தான் வெற்றி பெற முடியும். அஜித் குமாரும் கிட்டத்தட்ட அதை மாதிரி பல தடைகள், பல சோதனைகள், பல தோல்விகள் எல்லாத்தையும், பல கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் வெற்றி பீடத்தில் அமர்ந்தார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அமராவதி திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடித்தார். படம் பெரிய லெவலில் மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகலைன்னா கூட பரவாயில்லாமல் அந்த படம் ஓடியது. அதில் அவருடைய பேர் வெளியே போய் ரீச் ஆச்சு. தலைவாசல் திரைப்படத்தை எடுத்த சோலா கிரியேஷன்ஸ், அந்த படத்தை எடுத்த நிறுவனம், அந்த படம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. இருந்தாலும் அந்த படத்துக்கு பிறகு அதில் அதுக்கு பிறகு ஒரு விபத்து நடந்து, அதுக்கு பிறகு அதை ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் லாங்காக அப்படியே ஓய்வு அப்படின்றாங்களா, பல மாதங்கள் அப்படியே ஓய்வு இப்படியெல்லாம் இருந்து, அது பிறகு பல சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து, அதுக்கு பிறகு அவர் பேசின இதுக்கு இவருடைய கதாபாத்திரத்துக்கு நடிகர் விக்ரம் குரல் கொடுத்து, இதெல்லாம் அப்போ நடந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் ரெண்டு சீன் 3 சீன் வரக்கூடிய ஒரு படம் பாசமலர்கள், அரவிந்த் சாமி ரேவதி நடித்த படம். படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் மேனன், டெலிஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம் பாசமலர்கள். அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ, மக்கள் தொடர்பாளர். அதில் அரவிந்த் சாமி தான் கதாநாயகன், ரேவதி கதாநாயகி. அதில் ஒரு சிறிய கதாபாத்திரம், ஒன்லி 2 சீன்ஸ் தான். அந்த 2 சீன் 3 சீன் வரக்கூடிய இதில் அஜித் குமாரை சுரேஷ் மேனன் அப்ரோச் பண்ணார். அஜித் குமார் சரின்னு சொல்லி சம்மதிச்சார். ஏற்கனவே கதாநாயகனாக நடித்தவர் 2 சீன் 3 சீன் அதில் அப்படியே ஒரு பொண்ணை ஒரு இளம் பெண் இவரை காதலிக்கும். இந்த இளம் பெண்ணை அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே கூப்பிட்டு எங்கேயா வேறு ஊருக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளம் காதலர்கள் அப்படியே அஜித் குமார் அப்படியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுவார். அப்போ அப்படியே ரகுவரன் அப்படி இதாகி அந்த பேட்டர்னில் ஒரு சீன்லாம் வரும் படத்தில். அப்படி இதை இந்த காட்சி படமாக்கப்படும் போது நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணாங்க. படமாக்கப்படும் போது நான் அந்த இடத்துல இருந்தேன். அப்போ அந்த இது எடுக்கும்போது அப்போ அஜித் குமார்கிட்ட அப்படியே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ அமராவதி படத்தில் நடித்தது அப்படி இப்படின்ற அந்த விஷயம் அப்படி இப்படி என்ன சொல்ல போகிறேன், என் கணிப்பு அந்த படத்துக்கு அந்த 2 சீன்ஸ்க்கு அவருக்கு 3000 rupees தான் ரெமுனரேஷன் நினைக்கிறேன். 3000 ரூபாவே நம்ம சம்பளம். ரொம்ப அப்படியே பைக்கில் வருவார் அப்போ நடிக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு அப்படியே ராஜாவின் பார்வையிலே அந்த படத்தில் அவர் நடித்தார். பிறகு பவித்ரா அப்படின்ற படம், அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் பேட்டர்ன் தான். அதில் அப்படியே ராதிகா அவர் மேலே அன்பு பாசத்தை அப்படியே குட்டுறது மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். அப்போ என்னென்னா, எந்த நடிகராக இருந்தாலும் இப்போ எடுத்த உடனே சில பேர் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் அப்படியே வருவாங்க, நடிப்பாங்க. படம் அப்படியே 100 நாள் ஓடிடும். அப்படியே மலன்னு படங்கள் ஒப்பந்தமாகும். நிறைய படங்களில் ஹீரோவாக நடிப்பாங்க. நடித்து அப்படியே புகழ் குன்றின் உச்சியில் போய் அமர்வது அப்படின்றாங்களே, அப்படியே ஜொலிக்கிறது அப்படின்றாங்களே, ஒளி வீசுவது அப்படின்றாங்களே, அந்த மாதிரி நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் மாதிரி ஆளுகளுக்கு விஜயினுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் பேக்கிங் அப்படின்ற ஒன்றுங்கள, அப்படியே விஜயினுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அந்த இயக்குனர் பின்னாடி இருந்து மாரல் சப்போர்ட் அப்படின்றார்ல. ஏன்னா அவர் திரையுலக அனுபவம் அப்பாவுக்கு நிறையா இருக்குது. அவர் தன்னுடைய மகனை உருவாக்குறதுக்காக எப்படியெல்லாம் உருவாக்கணும் அப்படின்றது கரெக்டாக திட்டம் போட்டு செயல்படுவது அப்படின்றார்கள. அந்த திட்டம் போட்டு செயல்படுத்தி அப்படியே விஜயை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது பிளான் போட்டு அப்படியே கொண்டு வந்தார். அதான் உண்மையாகவே நடந்தது. அதே மாதிரி இப்போ ஜெயம் ரவி மேலே வந்தார்னா அவங்க அப்பா எடிட்டர் மோகன். அவர் ஏற்கனவே படங்கள் படத்துறையில் எடிட்டராக பல ஆண்டுகள் இருந்தவர். அவரே படங்களில் நிறையா மொழிமாற்று படங்கள்லாம் நிறையா அவரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பட உலக அனுபவம்லாம் நல்லா நிறைய உள்ளவர். அவருக்கு ஒரு படம் எப்படி வெற்றி வரும், எப்படி ஓடாது, எந்த மாதிரி கதை இருந்தால் படம் ஓடும், எப்படி கேரக்டர் இருந்தால் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் எடிட்டர் மோகனுக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் அப்படியே தெலுங்கில் வெற்றி பெற்ற படங்களை ரீமேக் ரைட்ஸ் அப்படின்றோம்ல, அந்த மொழிமாற்று அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரீமேக் பண்ணுறதுக்கு அந்த ரைட்ஸ் வாங்கி, அந்த மொழி உரிமையை வாங்கி அதே படங்களை தமிழில் ரீமேக் அப்படியே ரவியை நடிக்க வச்சு, அந்த ஆரம்பகால படங்கள்லாம் பெரும்பாலான படம் இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்லாம் எல்லாமே ரீமேக் ஃபிலிம்ஸ் தான். ஜெயம் ரவி கதாநாயகன், அவங்க அண்ணன் ஜெயம் ராஜா டைரக்டர். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே தெலுங்கில் 100 நாள் ஓடின படங்கள். அந்த படம் எவர்கிரீன் சப்ஜெக்ட், எந்த லாங்குவேஜில் வேணாலும் வெற்றி பெறும். அப்படி அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து, குடும்ப கதைகள், அதில் ஆக்ஷன், லவ் எல்லாமே இருக்கும், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும். அதை ஜட்ஜு பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்லி எடிட்டர் மோகனை சொல்லலாம். அப்படியெல்லாம் தெரிந்ததுனால அவர் ரவியை ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக எடிட்டர் மோகனால் கொண்டு வர முடிந்தது. அஜித்துக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. அஜித்தினுடைய அப்பா சினிஃபீல்டு ஆள் கிடையாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு தந்தை இல்லை.
அப்படி வழிகாட்டி கிடையாது. அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் படத்துறையிலேயே இப்போ பிரசாந்துக்கு கூட அவங்க அப்பா தியாகராஜன் இருக்கார், நடிகராக இருந்தவர், தயாரிப்பாளராக இருந்தவர், படம் இயக்கி இருக்கிறாரு, அவருக்கு பட உலக அனுபவங்கள் நிறையா இருக்குது. அப்படி இல்லாத அடுத்த மேட்டர். அந்த மாதிரி எந்த பேக்கிங்குமே கிடையாது அஜித்துக்கு. சினிமா பின்புலமே இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து சுயம்பு அப்படின்றோம்ல, சுயம்பு. அப்படியே தானே தன் முயற்சியால், தன் விடாமுயற்சியால், தன் உழைப்பால், தன் திறமையால் அப்படியே வளர்ந்தவர் தான் அஜித். அதில் வந்து இன்றைக்கி முன்னாடி கதாநாயகராக அஜித் இருக்கார் அப்படின்னா, அதில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வான்மதி, மதுமதி இப்படிலாம் படங்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட படங்களை எல்லாம் தாண்டி அவர் எப்படியெல்லாம் கதாநாயகனாக வந்து அமராவதியில் நடித்த பிறகு கூட சிறிய கதாபாத்திரத்தில் பாசமலர்கள், ராஜாவின் பார்வையிலே, பவித்ரா இதெல்லாம் நடித்து அதெல்லாம் ஓடலை. அந்த படங்கள்லாம் பவித்ராலாம் ஃபெயிலியர். பாசமலரில் இவ்வளோ 2 சீன்ஸுன்றது வேறு விஷயம். அந்த படம் எதிர்பார்த்தளவுக்கு ஓடலை, இல்லை, இட் வாஸ் எ ஃபெயிலியர் மூவி. அதில் பவித்ராலாம் ஃப்ளாப்பு. அது ஆக்சுவலாக இதெல்லாம் ஆன பிறகு இந்த சோதனைகள்லாம் தாண்டி, அதாவது ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் வந்து அப்படி தான் அமையும். இப்போ சிவாஜி சாருக்கு வந்து எடுத்தோன்னே ஓவர் நைட்டில் சிவாஜி சார் வந்து பராசக்தி படத்தில் வந்து கதாநாயகனாகி ஓவர் நைட்டில் கதாநாயகன், ஃபஸ்ட்டு ஃபிலிமே சூப்பர் ஹிட்டு. எம்ஜிஆர் அப்படி கிடையாது. 10 ஆண்டுகள் எம்ஜிஆர் போராடி 10 ஆண்டுகள் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து இடையில சில வருஷம்லாம் எம்ஜிஆருக்கு படமே இல்லாமல் கூட இருந்திருக்கு. அப்படிலாம் இருந்து 10 இயர்ஸ் கழித்து எம்ஜிஆர் வந்து அப்படியே மிகப்பெரிய லைம் லைட்டுக்கு வந்து முன்னணி கதாநாயகனாக வந்தவர் எம்ஜிஆர். அதை போல் அஜித் வந்து பல சோதனைகள், பல வீழ்ச்சிகள், பல தோல்விகள் இதெல்லாம் பார்த்து, இந்த சோதனைகளுக்கெல்லாம் தாண்டி, இந்த தோல்விகளுக்கெல்லாம் தாண்டி, இந்த கசப்பான அனுபவங்களுக்கெல்லாம் பிறகு, இந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுல இதையெல்லாம் தாண்டி அவரை தேடி வந்த திரைப்படம்தான் ஆசை. ஆசை திரைப்படம் அவரை தேடி வந்தது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் மணிரத்னம், படத்தினுடைய இயக்குனர் வசந்த். அந்த படம் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருக்கு வந்து கிடைச்சது. அதில் வந்து அவர் மிகப்பெரிய கதாநாயகனாக வரணும் அப்படின்றது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இருந்தால் கடவுளுடைய தீர்ப்பு, விருப்பம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை, பேராற்றல், எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருப்பம், சூழ்நிலை அஜித்தினுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஆசை படத்தில் அவர் நடித்தார். படம் சூப்பர் ஹிட். 25 வாரம் ஓடிச்சு, 175 days. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆன பிறகு அஜித் வந்து முன்னணி கதாநாயகனாக தமிழ் பட உலகில் உயர்ந்தார். தொடர்ந்து பவனி வந்தார். இன்று வரை வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ இதிலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னோடனே எடுத்த உடனே அப்படி வரணும், நடக்கும் அப்படின்றது வேண்டாம். பல தோல்விகள், பல வீழ்ச்சிகள், சறுக்கல்கள், சோதனைகள் இதெல்லாம் கடந்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் வந்து மனம் தளரக்கூடாது, தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அஜித் எப்படி பல சோதனைகளையெல்லாம் தாண்டி, தோல்விகளையெல்லாம் தாண்டி, பள்ளங்களையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்றாரோ, அதை போல நீங்களும் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் ஆழமாக இந்த எண்ணத்தை பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன்.